கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்கான வேத வசனம் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் ஆலோசனையின் தேவனாயிருக்கிறார். அவர் பெயர் ஆலோசனை கர்த்தா என்பதாகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு அடியிலும் கூட நமக்கு தேவனுடைய ஆலோசனை என்பது மிக முக்கியமாயிருக்கிறது. The counsel of God is very important in every step of our life. நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு தேவனுடைய ஆலோசனை இல்லாமல் நாம் சுய யோசனையின் மீது நாம் காரியங்களை செய்கிற பொழுது அது பல இன்னல்களுக்கு வழிவகுக்கும். ஒருவேளை இந்த நாளிலும் எனக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை கிடைக்குமா, எனக்கு குழப்பமாக இருக்கிறது, நான் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 32:8 நம்ம விதமாய் வாசிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி வாசிக்கிறோம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு தீர்மானத்தை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? ஏதாவது ஒரு முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். இந்த ஆலோசனை கொடுக்கிற தேவன், அவருடைய ஆலோசனை என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்றும் வேதம் சொல்லுகிறதை மறந்து போகக்கூடாது. தேவன் ஒன்றை வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால் அவர் அதன்படியே செய்ய வல்லவர். அந்த ஆலோசனை நிலை நிற்கும், எந்த நிலைமையிலும் அது மாறாது. கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை தேவனாயிருந்து உங்களை வழி நடத்துவார். சங்கீதம் 16:7 தாவீது விதமாய் சொன்னார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். சொல்றார், எனக்கு ஆலோசனை தந்த, எனக்கு கொடுத்தாரே, எனக்கு வழி காட்டினாரே, நான் அவரை துதிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாளிலும் அவர் உங்களுக்கு ஆலோசனை தருவார், உங்களுக்கு போதிப்பார், உங்களை உணர்த்தி உங்களை வழி நடத்துவார். கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்கும், தேவனுடைய ஆலோசனை கிடைக்கும். நீங்கள் நல்ல முடிவெடுப்பீர்கள், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நாம் செபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, நீர் ஆலோசனை கர்த்தராயிருக்கிறீர். உடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலும் இவருடைய வாழ்வின் எண்ணங்களிலும் எடுக்க வேண்டிய முக்கியமான தீர்மானங்களிலும் அநேக நாட்கள் இவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த நாளிலே இவர்களுக்கு நீர் சகாயம் செய்து ஒரு நல்ல முடிவை, தீர்மானத்தை செய்யும்படி கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமாய், உம்முடைய சித்தத்தை இவர்களுக்கு காண்பிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. நீர் ஆலோசனையின் தேவன், நீர் இவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய வழிகளை இவர்களுக்கு காண்பிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலுடைய கரங்களை வையும். படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய கரங்களை வையும் ராஜா. உம்முடைய அன்பினாலே கட்டிக்கொள்ளும், உம்முடைய அன்பினாலே எங்களை மறைத்து கொள்ளுவீராக. உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you.